ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போறோம்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி தான் பேச போகிறோம். நான் செல்ஃப் கேர் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அது அல்டிமேட் கோல் என்னன்னு அல்டிமேட் கோல் என்ன அந்த நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பண்ணுறோம். அதை நம்ம கடைசி எந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணுறோம், அது நம்ம ஃபேமிலிக்கு எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் வாழ்க்கையில, நம்ம சாதிக்கணும் இல்லையா? நம்ம எதுக்கு சாதிக்கணும், அவங்க எப்படிக்காக நம்ம எதுக்காக சாதிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நம்ம எப்படி நம்ம கொண்டு போறோம்னோ அதுதான் முக்கியம். நம்ம ஆசைப்படுவது தப்பு இல்லை, நான் சொல்ல ஆசைப்படணும் தான் எல்லாரும். ஆனா அந்த ஆசையை நம்ம எப்படி நிறைவேற்றி வைக்கணும். நம்மளது வருமானமா இருக்கட்டும், நம்மளது தனிப்பட்ட ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி அதுல வர வருமானமாகட்டும், இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாயே இருந்து அதுல கிடைக்கிற ஒரு சம்பளமா இருக்கட்டும், எப்படியாவது நம்ம எப்படியாவது நம்ம கொண்டு போய் நம்மளது லட்சியத்தை நம்ம அடங்குறோமா, அதை நம்ம ஜெயிச்சு வரோமா, அதுலதான் நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷமா இருக்குது. அந்த எல்லாருமே லட்சியம் இருப்பாங்க. ஏன் நம்ம சின்ன சின்ன ஒரு கோலா இருக்கும். இந்த வருஷத்துல 2026 டிசம்பருக்குள்ள நான் இது செஞ்சு முடிக்கணும், நவம்பர் மாசத்துக்குள்ளே இது முடியணும், அப்படி சின்ன சின்ன லட்சியம் இருக்கும். ஒரு பெரிய பெரிய லட்சியம் இருக்கும். பெரிய பெரிய லட்சியம் வீடு கட்டணும், நம்ம பையனுக்கு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் நல்லபடியாக முடிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும், அவங்க நல்ல இடத்துல திருமணம் ஆகணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படி நம்ம நிறைய லட்சணம், அந்த லட்சியம் நம்மளுக்கு போயிட்டே சொல்லலாம். ஆனா அந்த லட்சியத்தை நம்ம எப்படி கொண்டு போறோம்னோ அதுதான் ரொம்ப முக்கியம். இதை பற்றி தான் இந்த வீடியோ பேச போறேன். எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண பாருங்க. அப்போதான் நான் போடுற அப்பப்போ நியூ வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் நான் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் தனித்தனியாக நான் கிரியேட் பண்ணிருக்கேன், வ்ளாக் போட்டிருக்கேன். நான் எப்படி ஆஃபீஸ்க்கு வரேன், எந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு எப்படி வரேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயி. எனக்கு வீட்டில் யாரும் இல்லை மீன்ஸ் ஒரு நோ ஃபீமேல் சப்போர்ட், எந்த ஒரு லேடி சப்போர்ட் இல்லை. ஹஸ்பண்ட், நான் 2 பசங்க, எல்லாம் பெரியவங்க தான் எல்லாரும். ஸோ எந்த வேலைகள்லாம் எப்படி முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு எப்படி நான் ஓடி ஓடி ஆஃபீஸ்க்கு வரேன்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இல்லை லாஸ்ட் ஒரு விளாக் கூட போட்டிருக்கேன், ஒர்க்கிங் டே உமன் இன் மும்பைன்னு. ஒரு பாம்பேல இருக்க ஒரு பெண்ணு ஒரு நாள் வேலை எப்படி போகுது, எப்படி ட்ரெயின் பிடிச்சி போறாங்க ஆஃபீஸ்க்கு, எப்படி வராங்கன்னு அப்படி போட்டிருக்கேன். ஸோ என்னை தனிப்பட்ட விஷயத்த நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு அவங்க சாதிக்கிறாங்க, நம்ம எதுக்கு சாதிக்க முடியாதுன்னு அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க. தனித்தனியா பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். மணி சேவிங் டிப்ஸ், கோல்ட் சேவிங் டிப்ஸ், விளாக், அப்புறம் மோட்டிவேஷனல் டிப்ஸ், எப்படி நம்ம வீடு வாங்கலாம், நான் எப்படி வீடு வாங்கினேன், அடுத்தவங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு நான் நிறைய என்னுடைய பர்சனல் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பேசலாமா? இப்போ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போனா அது இப்படி இது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை கோல்டு ஆகட்டும், இந்த ரியல் எஸ்டேட் இருக்கும் பாரு, நம்ம இடம் வாங்கி நம்ம கொஞ்ச நாள் வச்சு அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக விற்குவாங்க பாரு, அப்படி இருக்கும். அது இதெல்லாம் ஒரு ஒரு வழியில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லா எல்லா லேடிஸும் ஜென்ஸா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளது மைண்ட், நம்மளது பாடி எப்படி நம்மள அதை நம்மளை கொண்டு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப டிஸ்டர்பா இருந்தா அந்த இடத்துல நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. நம்மளது பாடி, நம்மளது மைண்ட், அப்புறம் நம்மளது ஃபைனான்ஸ், இது ஒரு அன்ஸ்டாப்பலா இருக்கணும். அதை நிறுத்தக்கூடாது. நம்ம எப்பயும் அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம செல்ஃப் கேர் பண்ணாதான் அப்புறம் நம்மளது ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நல்லா இருக்கும். நம்ம செல்ஃப் கேர் பண்ணல நினைச்சுக்கோங்க, நம்மளுக்கே நம்ம பார்க்கலனாலும் நம்ம ஃபைனான்சியல் ஃப்ரீடம் 0 தான், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பல விதமான போராட்டத்துல இருக்கோம், குழப்பத்துல இருக்கோம், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இது நம்ம எப்படி நம்ம சாதிக்க முடியும்? இல்ல கஷ்டம் தான் அது. ஸோ அதுக்கு அதை நம்ம நல்லபடியா கொண்டு போய் மைண்ட் எப்பவுமே ரிலாக்ஸா வச்சுக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். எதையும் நம்ம இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதுதான் பிரச்சனை, இதுதான் வாழ்க்கை, நம்ம ஓடக்கூடாது. அதையும் தாண்டி நம்ம மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். அப்ப நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, செல்ஃப் கேர் ஒரு லக்ஸுரி இல்லை,
செல்ஃப் கேர் சொல்லுவாங்க பாரு, நம்ம வந்து நம்மளே கேர் பண்ணணும். அது வந்து ஒரு ஒரு ஆடம்பரம் இல்லை. இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம நம்ம கேர் பண்ணுவோம். நம்ம கேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து போய் வந்து பியூட்டி பார்லர் தான் போவாங்க. நான் வந்து ஃபேஷியல் பண்றேன், ஹேர் ஸ்டைல் பண்றேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து போராட்டமா செய்வாங்க. அப்படி செய்யாம நம்ம குடும்பத்தை வந்து நம்ம ஃபேமிலி, நம்மளது குழந்தைகள், நம்மளது அம்மா அப்பா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். இனி வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம சம்பாதிக்கிற வேலை நம்மளே பார்த்துக்கலாம். அது ஒரு பொறாமையில இருக்காங்க. செல்ஃப் கேர் வந்து ஒரு ஒரு பொறாமையில வந்து இருந்து வாழ்வாங்க. அப்படி இல்லாம நம்ம வந்து நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு இமோஷனலா வந்து நம்ம வந்து எதையும் வந்து சாதிக்கணும், நம்ம மனசுல ஒரு தைரியம் இருக்கணும். ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வந்து மனசுல நல்லா இருந்தா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். நம்ம என்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் பாருங்க, அப்போ வந்து நம்ம பிசிக்கலி நம்ம மென்டலி நம்ம வந்து நல்லா இருந்தா நம்ம ஒரு நல்ல ஒரு பெட்டர் டிசிஷனை எடுக்க முடியும். நல்ல ஒரு முடிவு வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இது நம்ம வந்து ஒரு சேலஞ்சா வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்டா வந்து அந்த ஒரு ஒரு புது புது விஷயத்துக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர முடியும். அதுதான் நான் சொல்றேன், நம்ம செல்ஃப் கேர் வந்து எந்த ஒரு லக்ஸரி இல்லை. இது வந்து நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம பாத்துக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் திங் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, எதுக்கு வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பத்தி தான் நான் சொல்றேன். நான் இப்போ ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து இது வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு பணக்கார ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போய் சேரும். கண்டிப்பா சென்று கொண்டு போய் சேரும். ஆனா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாய்ஸஸ் வேணும். என்ன சாய்ஸ்னா வந்து நம்மளுக்கு கனவு வந்து நம்ம வந்து சரியான முறையில வந்து கனவு வந்து நம்ம வந்து பர்சீவ் பண்ணணும். இது வந்து இது நம்ம எதையும் நினைச்சிட்டு அதை முடியலன்னு நம்ம வந்து சோம்பேறியா ஒரு ஒரு மன அழுத்தத்துக்கு போகக்கூடாது. எது நம்மளுக்கு நடக்குமோ அதை பத்தி நல்லா தெளிவா நினைச்சிட்டு அதை வந்து நம்ம கோலா செட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம இந்த ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். நல்லா நம்ம வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு பெரிய பெரிய கோல் நம்ம செட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். மூணாவது வந்து என்னன்னா வந்து நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த சுச்சுவேஷன் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம வேற 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 விஷயமும் அதை நம்ம வந்து நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த கோல் இருப்பாரு அதை நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டா தெளிவா நம்ம ஒரு முடிவு வந்து கொண்டு போய் சேர முடியும். எல்லா லேடிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வந்து ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடமா இண்டிபெண்டா இருக்கணும்னு இருப்பாங்க. ஆனா வந்து அதுக்கு முன்ன நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யணும். என்னன்னா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கன்சிஸ்டண்டா கொண்டு போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப வந்து ஸ்மார்ட்டா சேவ் பண்ணணும். அப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு சில வந்து மணி மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து உண்டாக்கணும். இப்படி இல்லை, நம்ம இன்னைக்கு நம்ம சேவ் பண்றோம், இன்னைக்கு இந்த மாசம் நம்ம சேவ் பண்றோம், அடுத்த மாசம் வந்து ஃப்ரீயா எடுக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் சேவ் பண்ணலாம், அப்படி இருக்காம அதுல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னா வந்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன் இதை பத்தி. அது வந்து சின்ன ஒரு கோலாகட்டும், பெரிய ஒரு கோலாகட்டும், அது நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து ஜனவரி மாதம் 2026 வந்து இந்த 2வது பையனுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போடுறதுக்காக நான் வந்து எல்லா பேப்பர் எல்லாம் ப்ரோசஸ் பண்ணேன். ஆனா அவனுக்கு இருக்க ஒரு சூழ்நிலையில வந்து அது கையெழுத்து போட முடியாது. அதுக்கு வந்து ஜனவரி போயிடுச்சு, பிப்ரவரி போயிடுச்சு, மார்ச் போயிடுச்சு, லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் பூரா தாண்டிடுச்சு. நான் ஏப்ரல் மாதம் தான் வந்து அது பூரா ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து சப்மிட் பண்ணதுக்கு போனேன் ஆஃபீஸ்க்கு, எல்ஐசி ஆஃபீஸ்க்கு. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு இந்த மாசம் என்ன செய்ய போறோமோ அந்த மாசம் நம்ம எப்படியாவது விழுந்து பிறண்டு செஞ்சு முடிச்சணும். நாளைக்கு என்ன வந்து அதை நம்ம நாளை வந்து தள்ளி போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லாம வந்து நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும். ரிமெம்பர், வெல்த் வந்து பில்ட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். அது வந்து ஒரே ராத்திரிக்கு முடியாது. நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன். பணக்காரங்களை ஆகணும் நம்ம வந்து ஒரு ஆசை வைக்கிறோம்ல, அது ஒரே நாள பணக்காரங்கள் ஆக முடியாது. அதுக்கு நிறைய போராட்டம், நிறைய வந்து ஏன்னா வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம் அதுக்காக. அப்பதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து போய் இருக்க முடியும் இல்லையா. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து ஒரு பவர்ஃபுல் கனெக்ஷன் இருக்கும். செல்ஃப் கேரும் அப்புறம் ஃபைனான்சியல் கேரும் ரெண்டு பேரும் டீப்பா வந்து கனெக்ட் ஆகணும். செல்ஃப் கேர் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும், நம்மளை பத்தி நம்ம பார்க்கணும். அதுல வந்து நம்ம இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடமும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டுமே வந்து ஒரு டீப்பா ஒரு ஆழமா வந்து கனெக்ட் ஆகணும். என்னன்னா வந்து நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து நம்ம செல்ஃப் கேர் நம்ம வந்து பார்க்கணும் நம்மள வந்து கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம்னு அப்படி ஒரு மனசுல இருக்கும். ஸோ அதை நோக்கி நம்ம என்ன வந்து
ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நெகோஷியேட் பண்ண நம்ம நம்ம எங்க வேலைக்கு போறோம் பாருங்க, இன்டர்வியூக்கு போறோம், அந்த இடத்துல நம்ம வந்து பெட்டரா நெகோஷியேட் பண்ண முடியும். நம்ம ஒரு புதிய ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை வந்து ஏதாவது புதுசா வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து வயசா நம்ம திங்க் பண்ண முடியும். இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செய்யறதுக்காக நம்ம வந்து நல்ல தெளிவா நம்ம இருப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம செல்ஃப் கேர், கான்ஃபிடன்ஸ், நல்ல ஒரு தூக்கம், நம்ம உடம்ப நல்லா பார்த்தா தான் நம்ம இது எல்லாமே நம்ம சாதிக்க முடியும். நம்ம வந்து எப்போ வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்றோம்னா அப்போ வந்து நம்மளது வந்து என்ன சொல்றது, நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்போ அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த் நல்லா இல்லைன்னா வந்து நம்மளது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும். அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகணும் வந்து நம்ம இல்லைன்னா வந்து நம்ம ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், தி கிரியேட் எ சைக்கிள் ஆஃப் க்ரோத், ஸ்ட்ரென்த் அண்ட் எம்பவர்மெண்ட். என்னன்னா வந்து நம்ம செல்ஃப் கேரை நம்ம வந்து நல்லா பார்த்துட்டா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 செல்ஃப் கேரை தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பணத்தை வந்து எப்படி நம்ம சேமிக்கணும் வந்து நல்ல புதிய வந்து ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வரும். அப்போ நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியா வந்து சரி நம்ம நம்ம இது செய்யலாம் அது செய்யலாம் வந்து நம்ம நோட்டுக்குள்ள கடன்னு எழுதிட்டு வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். 5 ஹேபிட் வந்து எல்லா லேடிஸும் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னன்னா வந்து நம்பர் 1, நான் சைட்லைன் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்பர் 1 என்ன வந்து உங்க ப்ரியாரிட்டிஸ், உங்களது ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஹெல்த்தி பாடி இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆசர். நம்மளது நல்ல ஒரு ஆரோக்கியமா இருந்தாலும் அதான் நம்மளுக்கு பெரிய ஒரு சொத்து. 2வது நான் வந்து கிரியேட் மந்த்லி பட்ஜெட். நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன், இப்பயும் சொல்றேன், கிரியேட் மந்த்லி பட்ஜெட். இப்போ வந்து நம்மளது ஒரு ரூபாய் நம்மளது எப்படி செலவாகுது வந்து அதை வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். 3rd வந்து இன்வெஸ்ட் இன் லேர்னிங். எப்படி வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அதை வந்து கத்துக்காங்க. நிறைய யூடியூப் சேனலுக்கு போய் கத்துக்கங்க. புது வந்து ஸ்கில் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. தென் 4th வந்து சேவ் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். நான் சேவ் பண்ணதுக்கு முன்ன வந்து நீங்க வந்து என்ன சொல்லுது, கரெக்ட், நான் சரியா சொல்றேன்ல, சேவ் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். நம்ம வந்து முதல்ல சேவ் பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் அர்த்தம் இதுல. ஸோ பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் எவ்ரி மந்த். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. தென் 5th பாயிண்ட் வந்து ப்ரொடெக்ட் யுவர் பீஸ், அவாய்ட் அன்னெசரி ஸ்ட்ரெஸ். எல்லாம் அனாவசியம் வந்து டென்ஷன் தூக்கி போடுங்க, நெகட்டிவிட்டியை தூக்கி போடுங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டி வைப்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடாது. அதனால எப்பயுமே பாசிட்டிவா இருங்க. அப்புறம் வந்து இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். வாங்க இப்போ இந்த வீடியோக்கு கடைசியில் நான் போகலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் நான் சொல்றதுக்கு ஒன்று பிரேக் சொல்லிட்டு வந்து நிறைய டைம் எடுத்து தான் நினைக்கிறேன். சாரி. இப்போ இந்த வீடியோவில் கடைசியாக என்ன சொல்கிறேன் வந்து, நம்மளது ஜேர்னி இருக்கு பாரு, நம்மளது எந்த நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். ஒரு 2-3 பேங்க் அக்கௌண்ட் நான் சொல்ல வரல. ஒரு சேலரி அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது, ஜிபே நம்பர் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அது ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த அக்கௌண்ட். அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து தனியாக வந்து நம்ம வந்து பணத்தை வந்து ஒதுக்கி வைக்க முடியும். நம்பர் 1 நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ப்ரொடெக்ட் யுவர் பீஸ், க்ரோ யுவர் நாலேஜ். உங்களது வளர்ச்சி வந்து நீங்கள் எப்பயும் வந்து க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். பில்ட் யுவர் வெல்த். இது எல்லாமே இருந்தால் வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக, தைரியமா, இண்டிபெண்டா, சுதந்திரமா இருந்து நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.